வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதலமைச்சர் விஜயின் டெல்லி விசிட், அதில் நடந்த அரசியல் மற்றும் அரசு ரீதியான அவர் சொல்ற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றியும், திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அடைந்த தோல்வி குறித்து அனைத்து மாவட்டங்களிலும் அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அனுப்பிய விசாரணை குழு விசாரித்து முடித்து அந்த அறிக்கைகளை அவரிடம் கொடுத்து வர்றாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் திமுகவில் எடுக்கப்பட போகும் அந்த அதிரடியான நடவடிக்கை என்ன, அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் அடுத்த மாநில தலைவர் யார், இந்த 3 விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். முதலில் முதலமைச்சர் விஜயின் டெல்லி விசிட், அதாவது முதலமைச்சரான ஒரே மாதத்தில் 2வது முறையாக டெல்லி சென்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். முதல் முறையாக பிரதமர் மோடியை மரியாதை நிமித்தமாக ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகும் புதிதாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதலமைச்சர் தேசத்தின் பிரதமரை சென்று சந்திப்பது ஒரு மரபு கலந்த மரியாதை நிமித்தமான ஒரு நிகழ்வு. அதற்காக முதல் முறை டெல்லி சென்றிருந்தார் விஜய். அப்போது காங்கிரஸ் கட்சியின் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்களையும் அவர் சந்திக்க திட்டமிட்டிருந்தார் என்று ஒரு தகவல் வந்தது. ஆனால் சந்திக்காமல் அவர் பிரதமர் மோடியை மட்டுமே சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிவிட்டார். இதை வைத்து பல்வேறு விதமான ரகசியங்கள் ஊடக உலகில் வலம் வந்தன. அதாவது காங்கிரஸ் கட்சி விஜய் மேல அதிருப்தியில இருக்காங்க, ஐயோ அவசரப்பட்டு ஆதரிச்சிட்டோமோ அப்படின்னு ராகுல் காந்தி ஃபீல் பண்றாரு, அதனால அவர் விஜயை சந்திக்க விரும்பல. இன்னும் சொல்ல போனால் மீண்டும் திமுகவோடு கூட்டணி வைக்க காங்கிரஸ் விருப்பப்படுது என்றெல்லாம் திமுகவுக்கு ஆதரவான ஒரு சில சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்களே இந்த நேரேஷனை விஜயோட முதல் டெல்லி விசிட்டுக்கு அப்புறமா எழுதிக்கிட்டு இருந்தாங்க, வீடியோ மூலமா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் 2வது விசிட்ல, அதாவது நித்தி ஆயோக் கூட்டத்துக்காக ஜூன் 11ஆம் தேதி நித்தி ஆயோக் கூட்டத்துக்காக டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் ஜூன் 10ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் சோனியா காந்தி அவர்களையும் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் அவர்களது இல்லத்திலேயே சென்று சந்தித்து உரையாடி இருக்கிறார். ராகுல் காந்தி இந்த மீட்டிங் பத்தி விஜயோடு லவ்லி மீட்டிங் அவருடைய சமூக தளப்பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு லவ்லி மீட்டிங் விஜயோடு இருந்தது என்று அவர் சொல்கிறார். இந்த நிலையில் இன்று, அதாவது காங்கிரஸ் கட்சிக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த உறவில் எந்த விதமான விரிசலும் இல்லை, காங்கிரஸ் எந்த விதத்திலும் அவசரப்படவில்லை, காங்கிரஸ் திட்டமிட்டு ரொம்ப நிதானமாகத்தான் டிவிகேயோட உறவை அந்த கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க என்று சொல்லும் அளவுக்கு இந்த சந்திப்புகள் நடந்துள்ளன. இந்த சந்திப்பில் முக்கியமாக ஒரு அங்கம் வகித்தவர் மாநிலங்களவை எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி. அதாவது சிவி சண்முகம் ராஜினாமா செய்த இடத்துக்கு முதலாக கிடைக்கிற இந்த மாநிலங்களவை வாய்ப்பை டிவிகே அவருடைய கட்சிக்கே பயன்படுத்தி கொள்ளும் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய அந்த நிலையில் அதை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்து, அதுவும் குறிப்பாக தன்னுடைய நண்பரான பிரவீன் சக்கரவர்த்திக்கே விஜய் கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியுடைய நண்பர் மட்டுமல்ல, விஜயுடைய நண்பரும் பிரவீன் சக்கரவர்த்தி. இதை நல்லா கவனிக்கணும். இந்த அடிப்படையில் தான் டெல்லியில் ராகுல் விஜய் சந்திப்பு நடந்த போது உடன் இருந்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி. அதாவது மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்து வேறு யாரும் அங்கு இல்லை, ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி அங்கே இருந்தார். இதன் மூலமாக விஜய்க்கும் ராகுலுக்கும் இடையிலான அந்த பிணைப்பில் பிரவீன் சக்கரவர்த்தியின் பங்கு இத்தகையது என்பதை உணரலாம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் விஜய் உரையாற்றி இருக்கிறார். வழக்கம் போல தமிழ்நாட்டின் முக்கியமான கோரிக்கைகளை அங்கு எடுத்து வைத்திருக்கிறார். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், மாநில உரிமைகள் என்பது பற்றியெல்லாம் அவர் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்துக்கு மத்திய பாஜக அரசுக்கு ஒரு பச்சை கொடி காட்டியிருக்கிறார். அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம், அதாவது 100 நாள் வேலை அப்படிங்கிறதுல காந்தி பெயரை நீக்கிவிட்டு அந்த திட்டத்துக்கு வேறொரு ராம்ஜி என்ற பெயரை சில மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி பாஜக உறுதி செய்தது. இந்த நிலையில் இன்றைக்கு நித்தி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் நமது மாநிலத்தின் ஊரக மக்களுக்கான, கிராம மக்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக ராம்ஜி திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்பளிக்குமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வர ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அந்த திட்டம் அமலுக்கு வருது. கடந்த திமுக ஆட்சி இந்த திட்டத்தை முற்றிலுமாக எதிர்த்தது, நாடாளுமன்றத்திலும் எதிர்த்தது, இங்கே அரசியல் ரீதியாக மக்கள் மன்றத்திலும் எதிர்த்தது. இந்த நிலையில் இந்த விஜய் ஆட்சி ராம்ஜி அந்த திட்டத்தை, அதாவது 100 நாள் வேலை திட்டத்தில் மாநில அரசின் பங்கு அதிகரிக்கிறது. இந்த நிலையில் ஜூலை 1ஆம் தேதியில் இருந்து நமது மாநிலமும் அந்த திட்டத்தை அமல்படுத்த இருக்கிறது என்பது நித்தி ஆயோக்
உரை மூலம் முதலமைச்சர் விஜய் வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு மெசேஜ். அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கட்சி உடனான உறவை வலுப்படுத்துதல், அரசு ரீதியான நிர்வாக இணக்கம் என்ற பெயரில் மத்திய அரசோடும் இப்போதைக்கு அதிகமாக பகைத்துக் கொள்ள விரும்பாமை, இந்த ரெண்டும் தான் முதலமைச்சருடைய டெல்லி விசிட்டின் 2 மெசேஜ்களாக பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் ஜூன் 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் சிபிஐயுடைய தேசிய செயலாளர் டி ராஜாவை டெல்லியில் சந்தித்து உரையாடினார். இந்த 2 நாட்கள்ல சிபிஐயோட மாநில குழு கூட்டமும் இங்கே நடைபெற்றது. இதன் பிறகு இன்றைக்கு ஜூன் 11ஆம் தேதி சிபிஐயுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை என்பதை போட்டு உடைத்திருக்கிறார். அதாவது மாநில குழுல என்ன, நம்ம விஜய் அரசை வெளியில இருந்து ஆதரிக்கிறோம், ஆனால் மக்கள் பிரச்சனையில திமுகவோடு சேர்ந்து போராடுவோம் அப்படின்னா நீங்க வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க. இதனால மக்களுக்கு இடதுசாரிகள் மீதான நம்பிக்கையின்மை அதிகரிக்கும், அரசியல் ரீதியா ஒரு உறுதியான ஒரு முடிவெடுக்கணும் என்று மாநில குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்ட நிலையில் திமுக கூட்டணியில் இல்லை என்பதை இன்று வீரபாண்டியன் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணியே இல்லை என்று சொல்லிவிட்டார். சிபிஐ வீரபாண்டியன் திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை என்று அவரும் கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் இப்படி சொல்லியிருக்கிறார். ஆக டிவிகே தலைமையிலான ஒரு புதிய கூட்டணி உருவாகி கொண்டிருக்கிறது என்பது மீண்டும் இதன் மூலம் வெளிப்படுகிறது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொண்ட மிகப்பெரிய தோல்விக்கு என்ன காரணம் என்று 36 பேர் கொண்ட விசாரணை குழுவை கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அமைத்து மாநிலம் முழுவதும் சென்று விசாரிக்க உத்தரவிட்டார். அதன்படி 2 பேராக ஒவ்வொரு குழுவும் 2 பேராக 18 டீம், இந்த டீம் போய் விசாரிச்சது. அவர்கள் ஒவ்வொருவராக தங்களுடைய அறிக்கைகளை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவாலயத்தில் அவர் மீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அறிக்கையும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்டது. இந்த நிலையில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அறிக்கைகளை ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு பக்கமாக அலசி ஆராய்ந்து அது பற்றிய முழுமையான ரிப்போர்ட்டை ஸ்டாலினிடம் கொடுக்கிற பொறுப்பு முன்னாள் மாநில திட்டக்குழு துணைத் தலைவரான பொருளாதார ஆய்வாளர் ஜெயரஞ்சன் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஒவ்வொரு அறிக்கை அவங்க ஸ்டாலின் கொடுக்கும் போதும் அந்த அறிக்கையை பத்தி ஒரு சில விஷயங்களை அவர் நேரடியாகவே கேட்டு அறிந்து கொள்கிறார். அந்த வகையில பார்த்தோம்னா இன்னும் ஓரிரு மாதங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளில் பெரிய மாற்றம் வர இருக்கிறது. அதாவது 60% இளைஞர்கள் அல்லது இளைஞரணியினர் தான் முக்கிய நிர்வாகிகளாக நியமிக்கப்பட இருக்கிறார்கள். 100க்கு மீதி 40 பேர் தான் இந்த சீனியர்கள் என்ற அளவிலே இருப்பார்கள். இந்த முடிவுக்கு இஷ்டப்பட்டு இருந்தா இருங்க, இல்லைன்னா கட்சியை விட்டு வெளியே போங்க என்று முக்கியமான சீனியர்களிடம் ஸ்டாலினே நேரடியாக எடுத்து சொல்லிவிட்டார் என்று அறிவாலய வட்டாரத்தில் கூறுகிறார்கள். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிரடியான ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது என்பதை நாம் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்ல முடிகிறது. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் புதிய மாநில தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி தேர்தல் முடிவுக்கு அப்புறமாவே தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியான பிறகு அப்போதைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூட்டணியை அறிவித்துவிட்டு தேர்தல் முடிந்த பிறகு என்னுடைய மாநில தலைவர் பதவியை நான் ராஜினாமா செஞ்சிருவேன் என்று அறிவித்தார். தேர்தல் முடிவில் அவர் போட்டியிட்ட ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதன் பிறகு அவர் சொல்லும்போது மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு மாநில தலைவரா இருக்கிறதுனால எங்களுடைய எம்எல்ஏவாக எங்களுக்கு நீங்க நேரம் செலவழிக்க மாட்டேன்றீங்க, அதனால நீங்க மாநில தலைவரா இருக்க வேண்டாம் அப்படின்னு என் தொகுதி மக்கள் சொன்னாங்க. இப்பதான் நான் வெற்றி பெறவே இல்லையே, அதனால இந்த முடிவை டெல்லியிடம் விட்டு விடுகிறேன் அப்படின்ட்டு செல்வ பெருந்தகை ஒரு சமாளிப்பு பேட்டி கொடுத்தார். இந்த நிலையில் இந்த வாரம் ஜூன் 18ஆம் தேதி செல்வ பெருந்தகையின் மகள் மணவிழா நடக்கிறது. அந்த மணவிழா முடிந்த பிறகு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகை விடுவிக்கப்படலாம் என்றும் அவருக்கு பதிலாக 51 வயதான மாணிக் தாக்கூர், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியின் புதிய மாநில தலைவராக நியமிக்கப்படலாம் என்று சொல்கிறார்கள். இதுக்கு என்ன அறிகுறிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் முடிவுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி சம்பந்தப்பட்ட முக்கியமான பதிலடிகள், முக்கியமான கருத்துக்களை செல்வ பெருந்தகையை விட அதிகமாக வெளிப்படுத்தி வருபவர் மாணிக் தாக்கூர் தான். அவர் தான் எதுக்கெடுத்தாலும் காங்கிரஸ் சார்பாக பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது ஒண்ணு. இன்னொன்னு, அவருடைய ஆதரவாளர்களிடம் சொல்லி காங்கிரஸ் கட்சியின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்குரிய செல்வாக்கை அதிகப்படுத்துவதற்கான என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்பது பற்றி மாணிக் தாக்கூர் அதிகாரபூர்வமற்ற ஒரு ஆலோசனையை தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக நடத்தி வருகிறார் என்று சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியின் புதிய மாநில தலைவராக மாணிக் தாக்கூர் நியமிக்கப்படலாம்
என்பதுதான் சத்தியமூர்த்தி பவன்லேருந்து கிடைக்கிற தகவல் அல்ல, டெல்லியில் இருந்து கிடைக்கிற தகவல். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.